ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, 7th ஸ்டாண்டர்டோட உடற்கல்வியோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2025 நடந்தது கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் வந்து 7ஆம் வகுப்போட டேம் 3, அதாவது ஆனுவல் எக்ஸாமோட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டோம். இது வந்து உடற்கல்வி கேள்வி லாஸ்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் மதிப்பெண் பார்த்தவங்க 30 கேட்டிருக்காங்க. கோடிட்ட இடத்துல வந்து 5 மார்க்கு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? 64 கட்டங்கள் என்பது டேஸ் விளையாட்டிற்கு தொடர்புடைய இது பார்த்தோம்னா சதுரங்கம், அதாவது செஸ்ஸோடது. அதுக்கடுத்து கேரமன் என்பது டேஸ் விளையாட்டிற்கு தொடர்புடையது, சதுரங்கம். உடல் ஆரோக்கியம் தருவது டேஸ், ஆசனங்கள் படிப்பது, ஆசனங்கள். எல்பிடபிள்யூ டேஸ் விளையாட்டுக்கு தொடர்புடையது, அது வந்து கிரிக்கெட். எல்பிடபிள்யூ லெக் பிஃபோர் விக்கெட். தொலைதூர ஓட்டம் என்பது என்ன? 500 மீட்டர். தொலைதூரம்னா லாங் ரன்னிங், அதாவது 5000 மீட்டர். பொறுத்துக்க பேட்மிண்டன், கபடி, கூடைப்பந்து, பூப்பந்து, கால்பந்து. சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா பேட்மிண்டன்டா இறகு பந்து, ரைட்டு. பேட்மிண்டன்டா நம்ம ஷட்டில் காக் சொல்லுவோம். கபடி வந்து என்ன பார்த்தோமாக என்ன, இதில் வந்து பெரிய ஆரஞ்சு பந்து, இறகு பந்து, ரைடு தான் கபடி. அதுக்கடுத்து கூடைப்பந்து அப்படின்னா இது பூப்பந்து. அதுக்கடுத்து கால்பந்துண்டா உதை. சரிங்களா? கூடைப்பந்துன்னா பெரிய ஆரஞ்சு பந்து. பூப்பந்து அப்படின்னா எதுன்னு பார்த்துக்கங்க. ஓகேவா? ஈஸியாக, இதெல்லாம் ஈஸியாக ஒரு கேள்வி தான். நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ணா ஆன்சர் ஈஸி தான். சரியான முறையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கபடி என்பது டேஸ் விளையாட்டு. சரிங்களா? நீச்சல் என்பது டேஸ் விளையாட்டு. சதுரங்க விளையாட்டில் ராஜா ராணி மற்றும் ரெண்டுமே இருக்குது. சதுரங்க விளையாட்டு. தொடர் ஓட்டத்திற்கு தொடர்புடையது எது? குச்சி, கிட்டி, கோழி. குச்சி. ஓடி தொடும் விளையாட்டு எது? கோகோ. ஏதேனும் 2 வினாவிற்கு இடையிலே உனக்கு பிடித்த 3 புதிய விளையாட்டுகளை எழுதுக. தொடர் ஓட்டத்தை பற்றி சிறு குறிப்பு வரைக. தடை ஓட்டம் என்றால் என்ன? இதுக்கு வந்து 1க்கு வந்து 2.5 மார்க்கு. இங்கே ஏதாவது 2 எழுதுனா போதுமானது. அதுக்கடுத்து ஏதேனும் ஒரு வினாக்கு விடையிலே 10 மார்க் கேள்வி. உன் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியை பற்றி 10 வரிகளில் எழுதுக. பூப்பந்தாட்டத்தின் படம் வரைந்து அதன் அளவுகளை குறிக்கவும். சரிங்களா? ஈஸியான கேள்வி தான் ஸ்டூடெண்ட்ஸ். பிசிக்கல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும். இது இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வந்து படிக்காமல் விட்டுறாதீங்க. இது வந்து தேவையில்லை அப்படின்ட்டு. இது ஒரு எக்ஸாமு. இதில் நீங்கள் மஸ்ட்டு பி பாஸ்டு திஸ் எக்ஸாமினேஷன். ஸோ நல்லா படிங்க, ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஸோ படித்து தெரிஞ்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைட்.